இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் கேமோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எபிசோடு 1 போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே போன எபிசோட்ல இறந்து போனவங்க எல்லாம் ஒரு சவப்பட்டியில போட்டு அவனுங்களை எரிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு சில பேருக்கு உயிர் இருக்குது. அவங்களாம் அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது அவங்கள அதே பெட்டியில வச்சு ஆணி அடிக்கும் போது ஸ்குவிட் கேம்ங்கிற டைட்டில் கொரியன் லாங்குவேஜ்ல போடப்படுது. இப்போ உயிர் பொழைச்சவங்க எல்லாருமே கும்பலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாங்கு கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சாங்கியான காப்பாத்தினார் இல்லையா இன்னொருத்தர், அவரோட பேரு அலி. அவர்கிட்டயும் ரொம்ப தேங்க்ஸுங்க என் உயிரை காப்பாத்தினதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அலி சொல்றாரு, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்க அலாரம் அடிச்சு இந்த கேமை நடத்துறானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் வரானுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட வெற்றிகரமா கடந்துட்டீங்க. இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை பார்த்துடலாமா? மொத்தம் 456 பேரு, அதுல 255 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. 201 பேர் இருக்கீங்க. இப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் கதறி அழுகுறாங்க, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு காசும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நாங்க இங்க இருந்து போயிடுறோம், இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படி இப்படின்னு கதறாங்க. அதுக்கு அந்த கேம் நடத்துறவங்க சொல்றாங்க, நாங்க ஒன்னும் உங்களை கொடுமை பண்ணல, கேமோட ரூலை நீங்க மீறாம இருந்தா நீங்க உயிரோட இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல பரவாயில்ல எங்களுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இது வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை காட்டுறாங்க. அந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்குமே டபுள் மைண்ட் ஆகுது. அப்ப நம்ம சாங்கு சொல்றாரு, ஓட் செலக்ஷன் வைப்போம், அதிக ஓட்டு யாரு பக்கம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி. இப்ப அந்த கேம் நடத்துறவங்களும் ஓட்டு வைக்கிறாங்க. பச்சை கலர் பட்டன் வந்து கேம் விளையாடுறவங்க போடுற ஓட்டு, சிவப்பு கலர் பட்டன் வந்து கேம் வேணான்னு சொல்றவங்க போடுற ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட் செலக்ஷன் நடத்துறாங்க. 100 நிக்குது. இப்ப கடைசியா அந்த தாத்தா மட்டும் இருக்காரு. அவர் யார் பக்கம் போடுவாங்கன்ட்டு திக்குன்னு இருக்கு. கடைசியா அந்த தாத்தா வந்து கேம் வேணாங்கிறவங்க பக்கம் போட்டு 101 ஓட்டாயி கேம் வேணான்னு நினைக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி கேமை டெர்மினேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிட்டு எல்லாரும் கண்ணு கையெல்லாம் கட்டி அவங்கள ஒவ்வொரு இடத்துல போட்டுடுறாங்க. இப்ப சாங்கியானும் அந்த பிக் பேக்கெட் அடிச்சாங்க இல்லையா, அவங்களும் ஒன்னா ரோட்ல கிடக்குறாங்க. அப்ப சாங்கியான் கிட்ட அவங்க என் கையை அவுத்து விடுன்னு சொன்னோன்னு சாங்கியான் அவுத்து விடுறாரு. அவுத்து விட்டோன்னா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது என் கை காலையும் அவுத்து விடுன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட காசை திருடி இருக்கேன், ஒருவேளை நீ என்ன எதனா பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இவரு சொல்றாரு. ஆனா அவங்க அதை நம்புற மாதிரி இல்ல. எங்க அம்மா சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா அவர் கை காலை அவுத்து விட பார்க்கும் போது அவரு அந்த லேடியை பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னடா உங்க அம்மா மேலேயே போய் சத்தியம் போட்டிருக்கேரான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப சாங்குவும் அலியும் ஒரு இடத்துல எந்திரிக்கிறாங்க. அப்ப அலி இது என்ன இடம்னு கேட்கும் போது இந்த இடம் பேரு யோயிடோ அப்படின்னு சொல்றாங்க. யோயிடோவா அப்படின்னு கேட்கும் போது ஆமா, சென்டர் ஆஃப் சோல்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இது இருக்கு அப்படின்ட்டு சாங்கு அலி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஒரு கால் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சாங்கு போன் எடுத்து கொடுக்கும் போது போன் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப சாங்குவும் அலியும் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போனை சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சார்ஜ் பண்ணிட்டு ஆன் பண்ணும் போது காசை கட்டு, அவ்வளவுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாங்குக்கு நிறைய மெசேஜஸ் வருது. சாங்கு இப்ப அந்த போன் எடுத்து அலி கிட்ட கொடுக்குறாரு. அலியும் போன் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாங்கு அலிய பார்த்து கேட்கிறாரு, நீ வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு காசு இருக்கா அப்படின்னு. ஆனா அலி சொல்றாரு, காசுலாம் இல்ல சார், நான் நடந்தே போயிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, நடந்து எவ்வளவு தூரம் தான்டா போவேன், இந்தாடான்னு சொல்லி பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அலி, சார் என்னால உங்களுக்கு இந்த காசை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன், எனக்கு வேணான்னு சொன்னோன்னு உன்னை யாரா திருப்பி கொடுக்க சொன்னா, நீ வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேருங்கிற மாதிரி சொன்னோன்னு ரொம்ப நன்றி சார்னு சொல்றாரு. இந்த மாதிரி சாருன்னு கூப்பிடுறத முதல்ல விடு, போ பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப சாங்கியான காட்டுறாங்க. சாங்கியான் போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சார் நீங்க எல்லாம் போலாம் அப்படின்னு உன்னை வழி அனுப்பிச்சு விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஆமா அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி சாங்கியான் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ எதுக்காக போய் அந்த கேம் விளையாண்ட? அதுவா, காசு தரேன்னு சொன்னாங்க. எவ்வளோ? கோடி கணக்குல தரேன்னு சொன்னாங்க, அதான் நான் விளையாட ஒத்துக்கிட்டேன். இரு நீ சொன்னதை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கரெக்டான்னு சொல்றியா? சொல்றேன் சார். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கோடி கணக்கா காசு தரேன், கிரீன் லைட் ரெட் லைட் விளையாடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் விளையாண்டீங்க, அவங்க உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓட் செலக்ஷன் வச்சீங்க, அதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க, அதனால உங்களை எல்லாம் வெளியே விட்டுட்டாங்க. ஆனா உனக்கு அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதானே? ஆமா சார், அதான் சார். டேய் யாரா நீ? சார் என் பேரு சாங்கியான் சார், நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன், பைத்தியம் தான் போல. இப்ப அந்த போலீஸ்காரரு சாங்கியானை பார்த்து கேக்குறாரு, எப்படிப்பா உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருன்னா இருக்காங்களா இல்ல உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் வராரு. அவரோட பேரு டிடெக்டிவ் வாங். நம்ம சாங்கியான் சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு இருக்கு, இதுக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அதை போடுறாரு. அப்ப அந்த போலீஸ்காரரு போன் பண்றாரு. அப்போ ஒருத்தங்க எடுக்கிறாங்க. இவர் பேசிட்டு இருக்காரு, இந்த பாருங்க கேம் விளையாடலாம் சொல்லி என்கிட்ட கார்டு கொடுத்தீங்க. ஓகே சொல்லுங்க. அதாங்க நான் நல்லா கேம் விளையாடுவேன், என்ன கேம் கொடுத்தாலும் நான் ஜெயிச்சிருவேங்க, எப்ப விளையாடலாம்? பைத்தியமாடா நீ, போனை வைடான்னு சொல்லி அவங்க வச்சிடுறாங்க. போலீஸ்கார
போலீஸ்காரருக்கு அசிங்கமாயிடுச்சு. அடுத்த சீன் நம்ம ஹீரோவை வெளியே தள்ளிடுறாங்க. நான் சொன்னது உண்மைதான், நீங்க தப்பா நம்பரை போட்டிருப்பீங்க, என்கிட்ட டயல்டு நம்பர்ஸ்ல என் போன்ல இருக்கு, நான் கால் பண்றேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை, தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும். இப்ப டிடெக்டிவ் வாங் போயிட்டு யார் அவன் குடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சாங்கியான் வச்ச விசிட்டிங் கார்டை பாக்குறாரு. அப்ப அங்க உள்ள போலீஸ்காரங்களாம் இன்னைக்கு என்னன்னே தெரியல சார், வரவன் எல்லாம் பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் வாங் புடிச்சிட்டு வந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப சாங்கியான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பாக்குறாரு. அவங்க அம்மாவை காணோம். அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இவர் வெளியே போய் பார்க்கும்போது அங்க சாங்கு தூரமா நின்னுக்கிட்டு அவங்க அம்மாவையே பாத்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு டே சாங்கு எதுக்குடா பயந்து பயந்து நின்னுட்டு இருக்க, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கடன் வாங்கிட்டேன்னு. ₹1 பரவாயில்லடா 6 கோடி வாங்கியிருக்கேன்னு சாங்கியான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி எதனா லோன் எடுக்க வேண்டியது தானே சாங்கியான் சொல்லும் போதுதான் சாங்கு சொல்றாரு, எங்க அம்மாவோட கடை எங்க அம்மாவோட வீடெல்லாம் நான் வச்சு ஆல்ரெடி அதெல்லாம் வாங்கிட்டேன்டா, இப்ப என்ன பண்றது தெரியலன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சாங்கியானுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கு. சாங்கியானா அவங்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறாரு, இவங்களை குணப்படுத்த முடியுமா? குணப்படுத்த முடியும், ஆனா இப்படியே போச்சுன்னா அவங்க காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாங்கியானோட அம்மா நடக்க முடியாம வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது சாங்கியான் தடுக்கிறாரு. அம்மா உங்களால நடக்க கூட முடியல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும்டா, நீ எங்க போனே தெரியல, இவ்வளவு நாள் திடீர்னு வந்துட்டு நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்சூரன்ஸா மறந்துட்டியா, இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி அந்த காசை தான் நீ எடுத்துட்டு போய் பந்தயெல்லாம் கட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு ராசா என்னால முடியல, உன் கூட எல்லாம் வாதாட முடியாது, நீ போ, அவள்தான் என்னை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாங்கியான் சொல்றாரு, அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஆபரேஷனுக்கு செலவான காசை நான் எப்படி நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க நடந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல டிடெக்டிவ் வாங்க காட்டுறாங்க. அவரு அவங்க அம்மா கூட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. என்னன்னா அவங்க தம்பி மிஸ் ஆயிருக்கான். சோ அவனை தேடி இவர் போறாரு. போய் பார்த்தா அவனோட ரூம்ல அதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. சோ இந்த விசிட்டிங் கார்டை இவர் அங்க ஸ்டேஷன்ல சாங்கியான் வச்சிருக்கும் போது பார்த்தாரு. சோ சாங்கியான பார்த்தா இதுக்கான க்ளூ கிடைக்குங்கிற ஒரு ஐடியாக்கு இவர் வராரு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பிக் பேக்கெட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களா அந்த அக்காவை காட்டுறாங்க. அந்த அக்கா அவங்க தம்பி கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி வந்து ஒரு ஆசிரமத்துல இருக்கான். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நீ அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண, ஆனா அம்மாவை நீ கூட்டிட்டு வரல, இங்க உள்ளவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நான் எப்படின்னா அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன், அடுத்த வருஷம் நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம், நீ வேணா பாருன்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப டிடெக்டிவ் வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் டீடைல்ஸை விசாரிச்சுட்டு இருக்காரு சாங்கியான பத்தி. அங்க கேக்குறாங்க, இவர் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? யா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவரோட அட்ரஸ் கிடைக்குமான்னு சொல்லி அவரோட அட்ரஸை வாங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அலியை காட்டுறாங்க. நம்ம அலி வந்து இந்தியால இருந்து கொரியாக்கு வேலைக்காக போயிருக்காரு. அங்க வேலை செய்யற இடத்துல இவரோட மேனேஜர் இவருக்கு காசு கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கூட இவர் சண்டை போட்டு இருக்கும் போது அவரோட மேனேஜர் கை மிஷின்ல மாட்டிக்குது. அப்ப அவர் பேக்கெட்ல இருந்து விழுந்த அந்த காசு எடுத்துட்டு அலி அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு. இப்ப நம்ம பிக் பேக்கெட் அக்காவை காட்டுறாங்க. அவங்க போயிட்டு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அவன் தான் அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆளு. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன டைம் நீங்க கொடுத்த காசை வச்சு ஒரு புரோக்கர் ஹயர் பண்ணிருந்தோம். அந்த புரோக்கர் என்ன ஆனானா சைனீஸ் பார்டர்ல மாட்டிக்கிட்டான். சோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு ஆளை தான் ஹயர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அங்க பார்டர்ல எல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி டைட்டா இருக்குது. சோ ரிஸ்க்கும் அதிகம்ங்கறனால பிரைஸும் அதிகமா இருக்கும். எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 40 லட்சத்துக்கு மேல ஆகும்னு சொல்றான். இவங்க உடனே கத்தி எடுத்து அவங்க தொண்டையில வச்சுட்டு, இங்க பாரு நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து தான் அந்த காசை எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட தரேன், நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சுன்னா உன் தொண்டையை நான் அறுத்துருவேன் அடுத்த டைம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்துல அவன் பேக்கெட்ல கை விட்டு பாக்குறான். இவன் பேக்கெட்ல இருந்து பிக் பேக்கெட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாங்குவோட அம்மா சாங்கு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா யூஎஸ்ல நம்ம நாட்டு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது யூஎஸ்ல நிறைய கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா நீ யூஎஸ்ல இருந்து வேலை முடிஞ்சோன்னா வந்துரு, அம்மாக்கு அது வாங்கிட்டு வரேன் இது வாங்கிட்டு வரேன்லாம் காஸ்ட்லி அதுவும் வாங்கிட்டு வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா வஞ்சர மீன் எவ்வளவுமா 1 கிலோ? அப்பா கடைக்கு ஆள் வந்துட்டாங்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு உங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அங்க கடைக்கு வந்திருக்கவங்க, உங்க பையன் ரொம்ப அழகா இருக்காரு, ஆமா அவன் பெரிய ஜூனியர்ஸ் யூஎஸ்ல வேலை பாக்குறான், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க, என் பையனுக்கு ஏத்த மாதிரினா சொல்லுங்க, ஆனா என் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தவங்க வராங்க சிபிஐல இருந்து. இங்க பாருங்க உங்க பையன் ஏமாத்திட்டு இருக்கான், எவ்வளவு நாள் ஒழிஞ்சுப்பான்னு தெரியாது, ஆனா மாட்டினானா ஜெயில தான் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் அந்த மாதிரி இல்லன்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது, உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் அதிகம் தான், உங்க பையனை பாத்தீங்கன்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, இல்லன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப சாங்கு அவரோட பாத் டப்ல செம குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவர் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவர் கதவு கிட்ட போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க இன்னொரு விசிட்டிங் கார்டு இருக்கு, அதுவும் அந்த கேமுக்கான விசிட்டிங் கார்டு தான். இப்ப அலிய கட்டுறாங்க. அலியோட வைஃப் கேக்குறாங்க, இந்த காசெல்லாம் உனக்கு ஏது, இந்த காசோட கவர்ல வேற ரத்தமா இருக்கு, நீ ஏதோ பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அலி சொல்றாரு, இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சுட்டு வரேன், நீ என்ன பண்ணு இந்தியாவுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு பிளைட் டிக்கெட்டுக்கான காசை கொடுத்து அவங்க வைஃப்
ஒய்ஃபை அனுப்பிச்சு விட்டுறாரு குழந்தையோட. இப்ப சாங்கியானா காட்டுறாங்க. சாங்கியானா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு காசு கேட்டு ஹெல்ப் கேக்குறாரு. அவங்க ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் என் கடையோ சரியா ஓடுறது இல்ல, என்னால காசு தர முடியாது, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் நல்லா வேலை செய்யறேன்டா, உன் கடையில எல்லா டெலிவரி எல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் முடியாதான்ட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இங்கெல்லாம் நிக்காதீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப சாங்கியான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க அந்த தாத்தா வராரு. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சரக்கு அடிக்கிறீங்களான்னு அந்த தாத்தாவை கேக்குறாரு. அப்கோர்ஸ் அந்த தாத்தாவும் சரக்கு அடிச்சுன்னு இருக்காரு. சாரி தாத்தா, சைடிஸ் எதுவும் இல்லன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது என்கிட்ட ஒரு மேகி பேக்கெட் இருக்குன்னு அந்த மேகி பேக்கெட்டை வச்சு சைடிஸா யூஸ் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, நான் அந்த கேமுக்கே போயிடலான்னு இருக்கேன் தம்பி, வாழ்க்கை ரொம்ப சலிப்பா போகுது தம்பி, அந்த கேம்ல ஒருவேளை நான் ஆடி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு, சோ எது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இங்க மொக்கையா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு சாவ விரும்பல அப்படின்ட்டு சாங்கியான் கிட்ட இவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த கேங்ஸ்டர் கேரக்டரை காட்டுறாங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தன் வந்துட்டு இந்த பார்ல இவ்வளவுதான் கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு அந்த காசை கொடுத்துட்டு, ஆமா தல இவ்வளவு நாள் எங்க ஒழிஞ்சு நின்ற, நம்மளோட பாஸ் வேற உன்னை பயங்கரமா தேர்னுகிறாரு, அதை பத்தி நம்ம இங்க பேச வேணாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் இந்த விசிட்டிங் கார்டை அவங்க கிட்ட காமிச்சிட்டு, இந்த மாதிரி ரெட் லைட் கிரீன் லைட்டுங்கிற கேம் விளையாண்டுட்டு இருந்தேன், சோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, திரும்பி வெளியே வந்துட்டோம், திரும்பி நம்ம உள்ள போறதுக்கு எனக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, இந்த டைம் என்ன பண்ற, நீ என் கூட வா, வந்துட்டு கன் எடுத்துட்டு வந்துரு, நம்ம அங்க போயிட்டு எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அங்க நிறைய காசுக்குது அதை எடுத்துட்டு வந்துடலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றானா, அவங்க பாஸுக்கு கேங்ஸ்டர் இருக்கிற இடத்த நைஸா காட்டி கொடுத்துருவான். காட்டி கொடுத்துட்டு நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு கேங்ஸ்டர் நக்கலா பேசி சிரிச்சுட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம கேங்ஸ்டர் செம்ம கோவத்துல அவனை கொடூரமா குத்தி கொன்னுறாரு. இப்ப ஒரு சுத்தி ரெண்டு சைடும் ரவுடிங்க இருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்களால என்ன பிடிக்க முடியாதுடா சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஒரு குதிச்சு எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. இப்ப சாங்கியான் போயிட்டு அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட, எங்க அம்மாக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு, அவங்க ஆபரேஷனுக்கு செலவாகும், எங்க அம்மா அவங்க பொண்ணு மாதிரி தானே உன்னை பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணு, உன்னால முடிஞ்ச காசை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட 10 பைசா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் எப்படி கொடுப்பாரு, அவர்லாம் கொடுக்க மாட்டாரு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாரு குழந்தைங்களை கூட்டிட்டு. இப்ப நம்ம சாங்கியான அவர் பொண்ணை தான் பார்க்க வந்ததா சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாங்கியான கூப்பிட்டு, உங்க அம்மாக்கு ஆபரேஷன் சொன்னீங்க, இந்தாங்க காசுன்னு கொடுக்குறான். அவர் அதை வாங்கிட்டு நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ திருப்பிலாம் கொடுக்க தேவையில்ல, இன்னொரு தடவை என் குடும்பத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இரு, நாங்க யூஎஸ் போறோம், இனிமேட்டு எங்க வாழ்க்கையிலேயே நீ வராதுன்னு சொன்னோன்னே, காசு கொடுத்தா என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியான்னு ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு அவன் காசு அவன்கிட்டே போட்டுடுறாரு. அப்பா அவரோட பொண்ணு வந்து இவரை பார்த்துட்டு, அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சிடுறாங்க. இப்ப நைட் ஆயிடுது. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி டிடெக்டிவ் வாங்க வந்துட்டு, இங்க பாருங்க நான் தான் டிடெக்டிவ் வாங், நீங்க ரீசெண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தீங்க, ஏதோ கேம் விளையாடுறாங்க மக்கள் எல்லாம் சாவுறாங்கன்னு சொல்லிட்டு, அது நான் அன்னைக்கு குடி போதையில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போர் அடிக்குதுன்னு சொன்ன ஒரு கதைங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல என் தம்பியும் மிஸ் ஆயிட்டான், அவன்கிட்ட நீங்க காமிச்ச மாதிரி ஒரு கார்டு இருந்தது அப்படின்னு டிடெக்டிவ் வாங் கேக்குறாரு. அந்த கார்டை நான் கீழே இருந்து எடுத்தேங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது, நீங்க நினைச்சா எனக்கு உதவி பண்ணலாம், இங்க பாருங்க என்னால எனக்கே உதவி பண்ண முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவரோட ரூமுக்கு இவர் போய் பார்க்கும் போது அது அப்ப சாங்கியான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை ஃபாலோ பண்ணி நம்ம டிடெக்டிவ் வாங்குவோம். அவர் கார்ல ஏறணும்னு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மயக்க மருந்து கொடுத்து மயக்க போட வைக்கிறாங்க. அப்ப நம்ம பிக் பேக்கெட் அக்கா மட்டும் மூஞ்ச மூடிக்கிட்டு மயக்கம் போடாம கான்சியஸா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோட்லாம் வேற மாதிரி போகும். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.